அத்தியாயம் 6. மேகா பயிற்சி களத்தில் சூரியோதயனின் தாக்குதல்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டிருந்த போதும் தரங்கணியை சமரன் புறக்கணித்ததையும் அவள் பார்க்க தவறவில்லை. சமரனின் இந்த முடிவில் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பதை மேகாவின் முகத்தில் இருந்த புன்னகை தெளிவாக காட்டியது. இதற்கிடையில் மேகாவின் முதுகில் குத்த சூரியோதயன் வேகமாக முன்னேறிய போது அதை கண்ட சமரன் அதிர்ச்சியில் வேகமாக எழுந்து, மேகா ஜாக்கிரத என்று கத்தினான். சமரனின் முகத்தில் தோன்றிய மாற்றத்தையும் அவன் பதட்டத்தில் கத்தியதையும் பார்த்த மேகராணிக்கு தனக்கு பின்னால் சூரியோதயன் தன்னை குத்த வந்து கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக புரிந்தது. அடுத்த கணமே திரும்பி பார்த்த மேகராணி சூரியோதயனை பார்த்து தன் இமைகளை சிமிட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் பட்டாம்பூச்சி போல அந்த இடத்திலிருந்து நழுவினாள். அவள் விலகிவிட்டதால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத சூரியோதயன் ஓடி வந்த வேகத்திலேயே தடுமாறி கீழே விழுந்து மீண்டும் மண்ணை கவ்வினான். அப்போது அவன் விழுந்த வேகத்தில் கிளம்பிய புழுதி புகையானது அங்கு ஒரு மேகமூட்டம் போல பரவியது. அப்போது காற்றில் பறந்த மேகா அவன் முன்னால் போய் நின்று கொண்டு, ஒரே போட்டியில எத்தனை தடவை தரையில விழுவ? இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னா இந்த மூஞ்சியை எப்படி உன்னோட குடும்பத்து ஆளுங்க கிட்ட காட்டுவ சூரியோதயா என்று நக்கலாக கேட்டாள். மேகராணி இவ்வாறு சொன்னதும் சூரியோதயனுக்கு உச்சகட்ட கோபம் வந்தது. அவன் தரையில் இருந்து எழுந்து மீண்டும் அவளை தாக்க தயாரானான். இதை பார்த்த மேகராணி தன் கையால் அவன் மார்பில் ஓங்கி ஒரு அடி அடித்தாள். மேகாவின் இந்த தாக்குதலால் மீண்டும் சூரியோதயன் பறந்து போய் தரையில் விழுந்தான். மேகாவின் இந்த வலுவான தாக்குதலால் சூரியோதயன் அதிர்ச்சி அடைந்தான். அவனால் அதற்கு மேல் எழுந்திருக்கவே முடியவில்லை. அப்படியே சோர்ந்து வீழ்ந்து விட்டான். இதனால் இந்த போட்டியில் மேகராணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாள். இந்த போட்டியை பார்த்த அனைவரும் கைதட்டி மேகராணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வெற்றி பெற்றதின் மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அதை பெரிதாக வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தனது மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு மேகா சமரனின் அருகில் சென்று அமர்ந்தாள். ஏற்கனவே போட்டியில் தோற்றுவிட்ட கோபத்தில் இருந்த சூரியோதயனுக்கு இப்போது சமரனும் மேகராணியும் ஒன்றாக இருப்பதை பார்த்ததும் கோபம் அதிகமானது. சமரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போறன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் என் கூட நீயும் இதே களத்துல போட்டியிடத்தான் போற. அன்னைக்கு தெரியும் இந்த சூரியோதயனோட சக்தி என்னன்னு என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான் சூரியோதயன். பின்னர் சூரியோதயனும் தனது ஆட்களுடன் சென்று அமர்ந்தான். அதே சமயம் வேறு 2 பாஞ்சால நகரத்து வீரர்கள் மீண்டும் அந்த களத்தில் போர் பயிற்சி செய்ய இறங்கினர். சூரியோதயன் தனது நண்பர்களுடன் சென்று அமர்ந்திருந்தாலும் அவனது பார்வையெல்லாம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த மேகராணி மற்றும் சமரனின் மீதுதான் குவிந்திருந்தது. இவ்வாறு இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை சூரியோதயனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் கோபமாக எழுந்து நின்று, இவங்க 2 பேரும் என்ன பார்த்து இப்படி நக்கலா சிரிச்சிட்டு இருப்பாங்க, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று கத்தினான். அத்தோடு இல்லாமல் அங்கிருந்து கீழிறங்கி அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு செல்லவும் முற்பட்டான் சூரியோதயன். அவனை தடுத்து நிறுத்திய அவனது நண்பன், என்ன பண்ற சூரியோதயா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் நிதானமா இருக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப உனக்கு இருக்கிற கோபத்தோட நீ அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் பேசிட்டன்னா அதுக்கப்புறம் உன்னால மேகராணியோட இதயத்துல இடம் பிடிக்க முடியாமலே போயிரும். உன்னோட ஆசையெல்லாம் வெறும் கனவாவே போயிரும் என்று அறிவுறுத்தினான். அவன் நண்பன் சொன்னதை கேட்ட சூரியோதயன் சற்றே நிதானித்து விட்டு பின்னர், சரி, நான் எதுவும் கோபமா பேசல, சும்மா போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று சொன்னவன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றான். அதற்கு மேலும் அவனை தடுப்பதற்கு அவனது நண்பர்கள் யாரும் விரும்பவில்லை. சூரியோதயன் தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து நடந்து சென்று மேகராணியும் சமரனும் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றான். அவன் வந்தது கூட தெரியாமல் அப்போதும் அவர்கள் இருவரும் அப்படியே சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல சூரியோதயனுக்கு தெரிந்தது. அப்போது சூரியோதயன் சமரனை பார்த்து, ஏய் சமரா, உனக்கு இங்க என்ன வேலை? யாருக்காச்சும் எதிராக சதி பண்ணலாம் நீங்க வந்திருக்கியா என்று சற்றே கடுமையான குரலில் கேட்டான். இருவருக்கும் நல்ல நட்பு இல்லாததையும் இப்போது சூரியோதயன் சமரனை வேண்டுமென்றே வம்பிற்கு இழுப்பதற்காக வந்திருப்பதையும் அறிந்த மேகராணி சூரியோதயனை அதற்கு மேலும் பேச விடாமல் தடுக்கும் விதமாக, சூரியோதயா, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நீ எப்படி தாரகிய வம்சத்தை சேர்ந்தவனோ அதே மாதிரி சமரனும் தாரகிய வம்சத்தை சேர்ந்தவன் தான். உனக்கு இங்க வர்றதுக்கும் பயிற்சி களத்துல பயிற்சி செய்யறதுக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கான உரிமை சமரனுக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீரர்கள் மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் இங்க எந்த இடத்துல உட்கார்ந்து வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் போட்டியை பாக்குறதுக்கான உரிமை இருக்கு.
அத கேள்வி கேட்கறதுக்கான உரிமை உனக்கு எப்போ இருந்து வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல என்றாள் மேகராணி. மேகராணி சமரனுக்கு ஆதரவாக பேசியது சூரியோதயனுக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்கியது. அவன் மேகராணியை பார்த்து, நீ சொல்ற உரிமையெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா எத்தனை நாளைக்கு தான் பெருமனை போட்டிய வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரா இவரு? ஒரு நாளாச்சும் போட்டி களத்துல இறங்கி யாரு கூடயாச்சும் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டாமா? என்ன சமரா, நான் சொல்றதுல ஒன்னும் தப்பில்லையே என்று சமரனை மீண்டும் சீண்டி பார்த்தான் சூரியோதயன். சமரன் இதற்கு பதில் சொல்ல வருவதற்கு முன்னரே மேகராணி முந்திக் கொண்டு, இப்போதைக்கு அது தேவையில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் நீ இந்த தாரகிய வம்சத்துக்கு போராடி ஜெயிச்சியே, அதுவே இப்போதைக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் என்றாள் மேகா. மேகா இதை சொல்லிவிட்டு கலகலவென சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுடன் சேர்ந்து கொண்டு சமரனும் சிரித்தான். அவர்கள் இருவருமாக தான் தோல்வியுற்றதை சொல்லித்தான் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சூரியோதயன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு, அது எப்பவாச்சும் நடக்கிறதுதான். போட்டின்னு இருந்தா ஒரு ஆள் ஜெயிச்சா இன்னொரு ஆள் தோத்துதான் ஆகணும், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா போட்டியிலேயே கலந்துக்காம வேடிக்கை மட்டும் பாக்குறதுக்கு பேர் என்னன்னு தான் தெரியல. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ தைரியமா போட்டியில களம் இறங்குறவன் தான் உண்மையான வீரன் என்று சொல்லிவிட்டு சமரனை பார்த்தான் சூரியோதயன். அவன் பேசியதை கேட்ட மேகராணி, சமரனை பத்தி நீ இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை சூரியோதயா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரமும் காலமும் கூடி வரும்போது நீ சமரனை நேருக்கு நேரா களத்துல சந்திப்ப. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு என்றாள். மேகராணி இதை சொன்னதும் சூரியோதயனின் மனதுக்குள் ஒரு யோசனை வந்தது. அவன் மேகராணியிடம், அது சரி, இதுதான் விஷயமா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும்ல. ஆனா சமரனை பார்க்கும்போது அவன் என் கூட போட்டி போடுற காலம் வரும்னு எனக்கு தோணவே இல்லையே என்றான் நக்கலாக. சூரியோதயன் இவ்வாறாக பேசிக்கொண்டே போக அவன் மீதான கோபம் அதிகமான மேகராணி சமரனின் தோளில் கையை வைத்து அவனுக்கு நம்பிக்கையை வெளிப்படுத்தி விட்டு சூரியோதயனை நோக்கி திரும்பியவள், சரி சூரியோதயா, நீ சொல்றது உண்மை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் நிச்சயமா வரும். ஆனா சமரனை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று கடுமையாக பதிலளித்தாள் மேகராணி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சூரியோதயன், ஓ, நீ அப்படி சொல்றியா மேகா? ஆனா எனக்கு அப்படி தோணலையே. அந்த காலம் இப்பவே வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நாளைக்கே நானும் சமரனும் இதே களத்துல போட்டி போடுறதுதான் சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது என்று சவால் விடும் விதமாக சொன்னான். இதை சூரியோதயன் சொன்ன உடனேயே மேகராணி கொஞ்சம் பதற ஆரம்பித்தாள். நாளைக்கே வா என்று யோசித்த போது அவள் முகம் வெளிரி போக ஆரம்பித்தது. அதை பார்த்து பயங்கரமாக சிரித்த சூரியோதயன், என்ன மேகா, என்னாச்சு? மூஞ்சி எல்லாம் பயத்துல வெளிரி போன மாதிரி இருக்கு. பயம் இருக்கும் தானே? சமரன் என் கூட போட்டி போட்டா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ஒரு பயம் உனக்குள்ள வந்து போகும் தானே என்று சொல்லிவிட்டு விடாமல் சிரித்துக் கொண்டே இருந்தான். சூரியோதயன் பேசுவதை கேட்க கேட்க சமரனின் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. மோதிரத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்த வருணமித்திரரும் அவனுடன் வெளியில் அமர்ந்திருந்த மேகாவும் அவனை தடுக்க முயன்றனர். ஆனாலும் சமரனின் எண்ணம் வேறு மாதிரியாக ஓடிக்கொண்டிருந்தது. அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் அடுத்த நொடியே சமரன் சூரியோதயனை தவிர்க்கும் விதமாக அந்த படிக்கட்டில் இருந்து இறங்கினான். ஆனால் சூரியோதயனோ அவனை தூண்டிவிடும் விதமாக, என்ன சமரா, எங்க போற? இந்த மைதானத்தை விட்டு வெளியே போறியா? போ போ, இன்னைக்கு நீ இந்த மைதானத்தை விட்டு வெளியே போற, நாளைக்கு இந்த பாஞ்சால நகரத்தை விட்டே வெளியே போக போற என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தான். அவன் அவ்வாறு சொன்னதும் சமரன் தனது அடிகளை அங்கிருந்து எடுத்து வைப்பதை நிறுத்தினான். பின்னர் ஏதோ யோசித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை தன் அடிகளை முன்னெடுத்து சென்றான். ஆனாலும் சூரியோதயன் அவனை விடாமல் அவனுடைய வழிக்கு இழுப்பதற்கான வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தான். இப்போது மைதானத்தில் நடக்கும் போட்டிகளின் மீது இருந்ததை விட அங்கிருந்தவர்களின் கவனம் சமரன் மற்றும் சூரியோதயனின் மீதே அதிகமாக இருந்தது. சமரா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இங்க நடக்க போற இந்திர விழா நமக்கு சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய போட்டி வச்சு சரி பண்ணிப்போம். சவாலுக்கு நீ தயாரா இருக்கியா என்று சமரனிடம் நேரடியாகவே கேட்டான் சூரியோதயன். இதை சூரியோதயன் சொன்னதும் இப்போது அனைவரது கவனமும் சமரனின் மீதுதான் குவிந்திருந்தது. சூரியோதயன் விடுத்திருக்கக்கூடிய சவாலுக்கு சமரன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று அறிய அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர்.
இவ்வளவு கேட்டும் சூரியோதயனின் வார்த்தைகளுக்கு சமரன் எந்த பதிலும் சொல்லாததால் தன்னுடன் போட்டி போடும் முன்பே பயத்தினால் சமரன் போட்டியிலிருந்து விலகிவிட்டதாக சூரியோதயன் உணர ஆரம்பித்தான். ஆனால் அப்போது அங்கு நடந்தது வேறு. படிக்கட்டுகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த சமரன் அதை அப்படியே நிறுத்திவிட்டு மீண்டும் படிக்கட்டுகளில் ஏறி சூரியோதயனின் முன்னால் வந்து நின்றான். சமரன் சூரியோதயனின் கண்களை பார்த்து, சரி, நான் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற இந்திர விழா நேரத்துல தான் யாருக்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு சரியா தெரிய வரும். என்னோட சக்தியை நிரூபிக்கிறதுக்கான நேரமும் அதுதான்னு நான் நம்புறேன் என்றான் சமரன். இதை சமரனின் வாயிலிருந்து கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மேலும் தனது சவாலை சமரன் ஏற்றுக்கொண்டதை சூரியோதயனால் நம்பவே முடியவில்லை. இதையெல்லாம் சமரனின் மோதிரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வருணமித்திரரோ, இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? நான் இவ்வளவு விலைக்கு சொன்ன அப்புறமும் கூட இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நிக்கிறானே என்று தனக்குள்ளேயே புலம்பினார். அதே நேரம் சமரனின் இந்த முடிவை கேட்டு மேகராணியோ அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள். சமரன் தனது நட்சத்திரத்தில் முன்பை விட 1 அதிகரித்திருக்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் இது எப்படி சூரியோதயனை சமாளிக்க போதுமானதாக இருக்கும் என்கிற பயம் அவளுக்குள் ஏற்பட்டது. சூரியோதயனை எதிர்கொள்ளும் அளவுக்கு சமரனின் சக்தி இன்னும் அதிகரிக்கவில்லை என்ற உண்மையை அவளால் மறுக்க முடியவில்லை. மேலும் 1 வருட காலத்தில் வரக்கூடிய இந்திர விழாவிற்குள் சமரனால் என்ன செய்துவிட முடியும்? அதற்குள்ளாக அவனுடைய சக்தியை சூரியோதயனின் சக்தியின் அளவிற்கு மீட்டெடுப்பதெல்லாம் நிச்சயமாக முடியாத காரியம் என்று மேகராணிக்கு புரிந்தது. இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த மேகா வருத்தத்துடன் அங்கிருந்து எழுந்து சமரனுடன் அந்த பயிற்சி மைதானத்தில் இருந்து வெளியே சென்றாள். எதுவும் பேசாமலேயே நடந்து வந்து கொண்டிருந்த மேகராணி சிறிது தூரம் சென்ற பிறகு தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவளாய் சமரனை பார்த்து, எதுக்காக சமரன் இப்படி செஞ்ச? நீ அவன்கிட்ட அப்படி சவால் விட வேண்டிய அவசியம்தான் என்ன? நான் அவ்வளவு தூரம் உன்னை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சும் கூட நீ அதையெல்லாம் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. சூரியோதயம் உன்னை தூண்டிவிட நினைச்சுதான் இதெல்லாம் பேசிட்டு இருந்தான். அது உனக்கே கூட நல்லா தெரியும். அவனோட எண்ணம் எல்லாம் அவன் உன்னை தூண்டி விட்டு உன்னை சண்டை போட வச்சு இதே மைதானத்துல எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தணுங்கிறது தான். அவனோட எண்ணத்துக்கு நீயே துணை போற விதமா தான் இருக்கு இப்ப நீ செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் என்று கோபத்தில் கத்தினாள் மேகராணி. அவளது கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்ட சமரன், ஆனா மேகா, எனக்கு வேற வழி தெரியல. சூரியோதயனோட சவாலை நான் ஏத்துக்கிட்டப்போ அவனோட முகம் எப்படி வெளிரி போச்சுன்னு நீ கவனிச்சிருப்பன்னு நினைக்கிறேன். அவன் கண்ணுல தெரிஞ்ச பயத்தை மட்டும் இல்ல, அங்க இருந்த மக்களோட கண்கள்ல ஒரு நம்பிக்கையையும் நான் பார்த்தேன். நான் அவனோட சவாலை ஏத்துக்காம வந்திருந்தா அது அங்க இருந்த அத்தனை மக்களோட நம்பிக்கையும் ஏமாத்தின மாதிரி ஆயிடாது? யவனிகா ஏமாத்தினதே இன்னும் ஆறாத ரணமா இருக்கு என் மனசுல. இதுக்கு மேலேயும் என்னால இன்னொரு அவமானத்தை தாங்க முடியாது என்றான். சமரா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நீ நடைமுறையில என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? உன்கிட்ட அவனை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கான சக்தி இருக்கா? இல்ல உன்னோட சக்தியை சீக்கிரமா அதிகப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் மந்திரம் எதுவும் வச்சிருக்கியா என்று கேட்ட மேகா மீண்டும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினாள். மேகா மந்திரம் என்று சொன்னதும் சமரனின் கண்களில் சில காட்சிகள் ஓடத் தொடங்கின. சிறிது நேரத்திற்கு முன்னால் மேகாவுக்கும் சூரியோதயனுக்கும் நடந்த போட்டிதான் அவன் மனத்திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. மேகா சூரியோதயனை எதிர்கொண்ட விதத்தை எல்லாம் பார்க்கும்போது அவளுக்குள் ஏதோ மந்திர சக்தி இருப்பதை போல அவனுக்கு தோன்றியது. அதை சமரன் அவளிடமே கேட்டுவிட எண்ணியவனாய், மேகா, அதையெல்லாம் விடு. உன்கிட்ட இருக்கிற சக்தியில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த போட்டியில நீ சூரியோதயனை எதிர்கொண்ட விதத்தை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண வீராங்கனையோட தாக்குதல்கள் மாதிரி எனக்கு தோணல. அதனாலதான் கேக்குறேன் என்றான். சமரன் இவ்வாறு கேட்டதும் மேகராணியின் முகத்தில் ஒரு விதமான பதட்டம் தோன்றியது. அவள் பதறுவதை கண்ட சமரன் தான் கேட்டதில் ஏதோ உண்மை மறைந்திருப்பதை உணரத் தொடங்கினான். ஆனால் சில நொடிகளிலேயே தன் முகத்தில் தோன்றிய பதட்டத்தை மறைத்துக் கொண்டு, சமரா, பேச்ச மாத்தாத. நீ சூரியோதயனை இந்த போட்டியில எப்படி ஜெயிக்க போற? அத பத்தி மட்டும் பேசு. இது இல்லாம அந்த யவனிகா வேற உன்னையும் உன் வம்சத்தையும் கலங்கப்படுத்த கங்கணம் கட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நடுவுல இது தேவைதானா சமரா என்றாள் சற்றே காட்டமாக. மேகராணியின் பேச்சு நடவடிக்கை எல்லாம் சமரனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. மேகராணியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் சமரன் அவளது கண்களை உற்று கவனித்தபடி, உண்மையை சொல்லு மேகா, உன்னோட ரகசியம் என்ன? நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவ என்றான் சற்று கடுமையாக. மேகராணி பதற்றமடைந்தாள்.